அன்பார்ந்த விவசாய பெருங்குடி மக்களே, கிரீன் கார்பன் ஆர்கானிக்ஸ் அக்ரோடெக்னுடைய வாடிக்கையாளர்களே, இன்றைக்கி பதிவில் நம்ம இந்த தட்டாங்காய் செடி பண்ணோம். கவுப்பின்னு சொல்லக்கூடிய தட்டாங்காய் செடி நம்ம கிரீன் கார்பன் ஹியூமஸ்லாம் வளர்த்துருந்தோம். அது செடியாக இருக்கும்போது நம்ம ஒரு பதிவு பண்ணியிருந்தோம். இன்றைக்கி அந்த செடி பூத்து காய்ச்சிருக்குது. அதை எப்படி காய்ச்சிருக்கு அப்படிங்கிறத காட்டுறதுக்கான ஒரு பதிவு தான். இந்த எப்படி இலைகள்லாம் அதாவது கரும் பச்சை நிறத்தில் இலைகளும் எப்படி இந்த காய்கள்லாம் எவ்வளோ லாங்காக இருக்குது பாருங்கள், எவ்வளோ நீட்டமாக எவ்வளோ லாங்காக இருக்குது எவ்வளோ சடையாக பிடிச்சிருக்கு அப்படிங்கிறத பார்த்துருக்குறோம். இந்த பக்கத்தில் இருக்கிறது நல்ல பாலக்கீரை. அந்த பாலக்கீரையும் அந்த கிரீன் கார்பன் ஹியூமஸில் தான் வளர்த்துருந்தோம். அது எவ்வளோ அகலமாக எப்படி இப்போ நல்ல பசுமையாக எப்படி இருக்குது அப்படிங்கிறத காட்டுறதுக்கான பதிவு தான் அந்த பதிவு. ஸோ கிரீன் கார்பன் ஹியூமஸில் நல்ல ஒரு வளர்ச்சி தெரியுது. நல்லா பூ பூத்துருக்கு. கூட இலைகள்லாம் கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு. வெஜிடேட்டிவ் க்ரோத்தை போல் ரீப்ரொடக்டிவ் க்ரோத், அதாவது பூ பூக்கிறது காய்க்கிறதும் அதுவும் நல்லா தான் இருக்குது. ஸோ கூட இந்த கிரீன் கார்பன் ஹியூமஸ் இந்த இந்த தட்டாங்காய் செடிக்கு ஒரு நல்ல வளர்ச்சியையும் நல்ல ஈல்டையும், அதாவது விளைச்சலையும் கொடுத்துருக்கு அப்படிங்கிற விஷயம் அது தெரியுது. அதே போல் இந்த இலை அதாவது கீரைகள் வகைக்கும் இது ஒரு நல்ல சிறந்த ஒரு உரமாக நம்மளுடைய ஆராய்ச்சியில் தெரிய வந்திருக்குது.